ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் உயிர்ப்பிக்கும் ஆவியானவருடைய சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரம் உயிர்ப்பிக்கும் ஆவியானவருடைய வார்த்தையின்படி நீர் இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேசும் அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்க இயேசுவின் மூலம் கேட்கிறதா. மீண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்த நாளிலே இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அவரை பின்பற்றி வருகிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை நேசிக்கிறவர்களுக்காக போதித்த அந்த மலை பிரசங்கத்தினுடைய முதலாம் வார்த்தைகளை பார்த்தோம். முதலாம் என்று சொன்னால் அவர் 9 குணநலங்களை பற்றி நமக்கு போதித்தார். அந்த 9 குணநலங்களிலே முதலாவது ஆவியிலே ஏழ்மையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் பார்த்தோம். ஆவியிலே ஏழ்மையுள்ளவர்கள் பாக்கியவான்களாக இருந்தால் அவர்களுக்கு தேவன் பரலோக ராஜ்யத்திலே இடம் கொடுக்கிறார் என்று சொல்லியிருந்தார். நாம் எல்லாருமே பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறோம். பரலோகத்துக்கு போவதற்காகத்தானே இயேசுவை பின்பற்றுகிறோம். அப்படி என்று சொன்னால் அவர் சொல்லுகிற அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாவற்றையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய ஆவியிலே ஏழ்மையாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து தமது வாயத்திலிருந்து சொன்ன அந்த உபதேசத்திலே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொண்டோம், நீங்கள் எப்படி புரிந்து கொண்டோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் எனக்குள் பேசிய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் துயரம் என்றால் என்ன? கஷ்டம், பிரச்சனை, வேதனை, துன்பம், இதுதான் நம்ம துயரப்படுறேன்னு சொல்கிறேன். ஐயோ, இந்த துயரத்தை என்னால் தாங்க முடியல, இது ஒரு பெரிய துயரமாக இருக்குது, என்னால் என் குடும்பம் முழு துயரத்தில் இருக்குது, என் சந்ததியே துயரத்தில் இருக்குது, எனக்கு இருக்கிற அந்த துயரத்தை என்னால் மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அநேகர் இருப்பாங்க. அநேகர் அந்த துயரத்தினாலே புலம்பிக் கொண்டே இருப்பாங்க, வேதனை அடைந்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் இயேசு பிரசங்கித்த இந்த துயரம் அதுவல்ல. நீங்கள் வேதனைப்படுகிறதையோ, நீங்கள் கஷ்டப்படுகிறதையோ, உபத்திரவப்படுகிற துயரத்தையோ இயேசு இதில் குறிப்பிடப்படவில்லை. இயேசு அதை பற்றி பேசவும் இல்லை. ஏனென்றால் உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். உபத்திரம் இருக்கும், துயரம் இருக்கும், வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். அதை மீண்டு வர வேண்டும் என்று தான் சொல்லுகிறார். அதிலிருந்து மேலே வர வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. பொல்லாங்கனுக்குள் இருக்கிற இந்த உலகத்திலிருந்து நம்ம மேலே வரணும்னு சொன்னால் சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும். அதனால தான் இயேசு சொன்னார், இடுக்கமான வாசல் வழியை தான் நான் மேலே வர முடியும். மிக சுலபமாய் நாம் அவரை பின்பற்றி விட முடியாது. இயேசுவினுடைய போதனைகள் மிகவும் அருமையானவைகள், கடினமானவைகள், சுலபமானவைகள் எல்லாம் அதிலே கலந்திருக்கும். துயரப்படுகிறது என்று சொன்னால் உங்கள் கண்ணீரினாலும், உங்கள் கடன் பிரச்சனையினாலும், உங்கள் வியாதியினாலே நீங்கள் துயரப்படுகிறதை இயேசு குறிப்பிடவில்லை. துயரப்படுகிற பாக்கியவான்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்த பாவத்தை குறித்து துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். உங்கள் அக்கிரமங்களை குறித்து நீங்கள் துயரப்பட்டு கொண்டிருக்க வேண்டுமா? ஐயோ, இது ஆண்டவருக்கு பிடிக்காதே, இது ஆண்டவருக்கு விரோதமான பாவமாயிற்றே, இந்த நாளில் நான் இத்தனை பொய் பேசியிருக்கிறேனே, இத்தனை பாவம் செய்திருக்கிறேனே, இத்தனை மீறுதல்களை பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பாவத்தை குறித்து நீங்கள் துயரப்பட்டாலே பாக்கியவான் என்று இயேசு சொல்லுகிறார்.
துணிகரமான பாவங்களை செய்துவிட்டு துணிகரமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை குறித்து இயேசு இங்கே சொல்கிறார். கடின இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்கிறார் அவர்களை. ஆனால் இந்த இடத்துல இயேசு என்ன சொல்ல, அவரை பின்பற்றுகிறவர்கள் ஒரு சின்ன பாவம், ஒரு சின்ன தவறுகளை செய்தாலும் அதை குறித்து துயரப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஐயோ, இது கர்த்தருக்கு பிடிக்காது, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாயிற்று என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துயரப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களுக்கு ஆறுதலை தருவேன் என்று சொல்கிறார். நீங்கள் செய்த பாவத்தை நினைத்து அன்றைய தினமே நீங்கள் ஒரு தற்பரிசோதனை செய்து பாருங்கள். ஆண்டவரே, இதை நான் மீறி செய்திருக்கேன், இது உமக்கு விரோதமாய் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த தவறை நீங்கள் உணர்ந்து துயரப்படுவீர்கள் என்று சொன்னால் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டீர்கள், மீண்டும் அந்த பாவத்துக்கு போக மாட்டீர்கள். அதற்காகத்தான் இயேசு அதை குறிப்பிடுகிறார். மீண்டும் மீண்டும் நீங்கள் அதை பாவமோ தவறோ என்று உணராமலே இருப்பது இயேசுவினுடைய மனம் வருத்தத்தை கொண்டு வருகிறது. அதனால தான் இன்றைக்கு ஒருவேளை நீ தெரியாமல் ஒரு தவறை செய்து விட்டீர்களா, ஒரு காரியத்தை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியமாக இருந்தால் நீங்கள் அதை குறித்து துயரப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஐயோ, நாம் இதை தெரிந்து செய்து விட்டோமோ, தெரியாமல் செய்தாலும் பரவாயில்லை, தெரிந்து செய்தோமே என்று சொல்லி நீங்கள் துயரப்படும் பொழுது இயேசு தமது பரிசுத்த ஆவியின் மூலமாய் உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னதும் கர்த்தர் சொல்லுகிற இயேசு சொன்ன வார்த்தை, உங்கள் பாவத்தை குறித்து துயரப்பட வேண்டும், உங்கள் மீறுதல்களை குறித்து நீங்கள் துயரப்பட வேண்டும், உங்கள் அக்கிரமங்களை குறித்து துயரப்பட வேண்டும், ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த காரியங்களை குறித்து துயரப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனை பொய்களை பேசுகிறோம், எத்தனை முறை கோபப்பட்டு திட்டுகிறோம், பேசுகிறோம், மனிதர்களை சபிக்கிறோம், மனிதர்களை வார்த்தைகளால் புண்படுத்துகிறோம், கஷ்டப்படுத்துகிறோம். யோசித்து பாருங்கள், அதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்குமா? உன்னை துன்பப்படுத்துவதற்காக துயரப்படுத்துவதற்காக ஜெபிங்கள் என்று தானே இயேசு சொன்னார். ஆனால் அதை விட்டுவிட்டு நாம் தான் என்ற அந்த அகந்தையிலும் ஆணவத்திலும் எத்தனை பேரை நாம் சபிக்கிறோம். இந்த துதிக்கிற வாயாலே, இந்த ஆராதிக்கிற வாயாலே எத்தனை பேரை நாம் கேவலமாய் பேசுகிறோம். ஆண்டவருடைய இருதயம் எப்படி வலித்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவர் உண்டாக்கின ஜனம் அல்லவா? அவர்கள் செய்கிற பாவத்தை குறித்து அவர்களுக்கு நியாயம் கேட்பார் இயேசு. நம்மளே நாம் அவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது. இயேசு அதில் பிரியப்படுகிறதும் இல்லை. ஏனென்றால் அவர்களையும் அவர் நேசிக்கிறார், அவர்களையும் அவர் மனந்திருந்தி சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாரையும் அவர் பார்க்கிற பார்வை வேறு. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் செய்கிற பாவத்தை குறித்து நீங்கள் உங்களால் இருக்கிற துயரங்களை பார்க்க நினைத்து வருத்தப்படுங்கள். இது கர்த்தருக்கு பிடிக்காது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை செய்து அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். நீங்கள் அதை குறித்து துயரப்படும் பொழுதே என் ஆண்டவராகிய இயேசு ஆவியானவர் மூலமாய், உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் மூலமாய் உங்களுக்கு ஒரு ஆறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு நீங்கள் நிச்சயமாக சமாதானமாய் சந்தோஷமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்மை துதிக்கிறேன். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் மூலமாய் இந்த நாளில் இவர்களுக்கு ஒரு வார்த்தை, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவர் என்று சொன்னீர். அவர்கள் செய்கிற குற்றங்கள், அவர்கள் செய்த மீறுதல்கள், அக்கிரமங்கள், அவர்களை அறியாமல் செய்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திலிருந்து அவர்கள் உணரும்படி செய்யும். உயிர்ப்பிக்கும் ஆவியானவர்கள் இருதயத்திலே அவர்கள் பாவத்தை உணர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மாறட்டும் சாமி. அவர்களுக்கு ஆறுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். மீண்டுமாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் அடுத்த வார்த்தைகள் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.